பாட உள்ளனர். நம் பள்ளியின் ஆண்டு விழாவுக்கு வருகை புரிந்திருக்கும் நம் சிறப்பு விருந்தினர் அவர்களுக்கும் நம் பெற்றோர்களுக்கும் கற்றுத்தந்த ஆசிரியர் பெருமக்களுக்கும் நம் சகோதர சகோதரிகளுக்கும் நம் வில்லுப்பாட்டு குழு சார்பாக வணக்கத்தை தெரிவித்துக் கொள்ளலாம். சான்றோர்களாம் காரம் குறித்து வந்தனை செய்தோம் வந்தவங்க எல்லாருக்கும் வணக்கத்தை சொல்லியாச்சு. காலையில ஒரு சண்டை, இரவு ஒரு 3. நம்ம வில்லுப்பாட்டு மேல ஒரு கண்ணு காத்திருக்க பெற்றோர்களுக்கு நம்ம யாரை பத்தி பாட போறோம், எதை பத்தி பாட போறோம்னு சொல்ல வேண்டாமா? சொல்லணும். சரியான கேள்வி. நேர்மை, உண்மை, அன்பு, அறிவு, மனித நேயம், ஆசிரியர்களை மதித்த குணம், அதிகாரிகளை நடத்தின விதம், இளைஞர்கள் மனதை தொட்ட விதம் என பல பெருமைகளுக்கு சொந்தக்காரர், மனிதர்களின் மாமனிதர், மனிதர்களின் பெரும் மனிதர் நம் முன்னாள் ஜனாதிபதி அப்துல் கலாம் ஐயாவை பத்தி தான் வில்லுப்பாட்டு பாட வந்திருக்கோம். சரி, உங்க எல்லாருக்கும் அப்துல் கலாம் ஐயா எங்க பிறந்தாரு தெரியுமா? தென்பாண்டி நாட்டுல ராமேஸ்வரத்துல 1931 அக்டோபர் 15 ஜெயலுதீன் ஆசியாமாவுக்கு 5வது மகனாக பிறந்தார். தென்பாண்டி நாட்டிலே ராமேஸ்வரத்திலே ஜெயலுதீன் ஆசியாமாவுக்கு மகனாக பிறந்தார். 5வது மகனாக பிறந்தார். ஊர்ல இந்த தொடக்க பள்ளியில ஆர்வமா கல்வி கற்றுட்டு வந்தார். அதுல என்ன சந்தேகம்லாம் ஒண்ணும் இல்ல. அப்பப்போ மிஸ் கிளாஸ் எழுப்பிட்டு டோஸ் விடுறாங்க, பாசமளியே பொழிதாங்க. இதெல்லாம் சகஜம், பழகி போச்சு. எல்லாம் நம்மளோட நன்மைக்கு தான். இது மாதிரிதான் கலாமையா புத்திசாலியான குழந்தையா இருந்தாலும் மேக்ஸ்ல மட்டும் கொஞ்சம் வீக். நமக்கு இருக்கிற பட்சம் தான் அவருக்கு இருக்கு. அப்ப மேட்ச் தியரி அம்பிகாம்சா இல்ல பிரேமாம்சா? அவங்களாம் இல்ல, ராமகிருஷ்ணர் ஐயா. தப்பிச்சிட்டாரு. ஒரு முறை கலாமையா அவர் கிளாஸ் போறபல பக்கத்து கிளாஸ்க்கு போயிட்டாரு. மாட்டிக்கிட்டாரா? உள்ள எந்த மிஸ் இருந்தாங்க? ராமகிருஷ்ணர் ஐயா. நீ உருப்பட மாட்ட தண்டச்சோரே. இந்த அனுபவம் எனக்கு இருந்திருக்கு. நான் 8th ஸ்டாண்டர்ட் 11th காமர்ஸ் குரூப்க்கு போயிட்டேன். உள்ள எந்த மிஸ் இருந்தாங்க? பார்த்தா 2 மிஸ் இருக்காங்க. எந்த மிஸ்? ஜெயராணி மிஸ்ஸும் மீனா மிஸ் இருக்காங்க. திரும்பி பார்க்கவே இல்லை. உசேன் போட்டோட வேம ஓடிட்டோம்ல. இந்த மாதிரிலாம் கலாமையாவை ராமகிருஷ்ணரை திட்டினாங்க. அப்போ கலாமையா ஒரு லட்சியம் கொண்டார். என்ன லட்சியம்? எந்த ஆசிரியர் வாயால திட்டு வாங்கினாங்களோ அதே ஆசிரியர் வாயால பாராட்டு வாங்குவேன் லட்சியம் கொண்டார். சரியான போட்டி. வா நண்பா வா, வா நண்பா வா, வா நண்பா கனவு காணலாம், நீ முயன்றால் வென்று காட்டலாம், வறுமை உன்னிடம் தோற்று போகலாம், பெருமை உன்னிட மாலை சூட்டலாம், உலகம் இயக்கலாம், உண்மை உரைத்தார் அப்துல் கலாம். கடற்கரை மண்ணில் விளையாண்டுட்டு மீன் பிடிச்சிட்டு இந்த குழந்தைக்கு மத்தியில லட்சியத்தை நோக்கி முன்னே சென்றார். ஒரு முறை வந்தால் கனவு, அது 2 முறை வந்தால் ஆசை, பல முறை வந்தால் லட்சியம், அது லட்சியம். அவருடைய லட்சியம் வெற்றி பெற்றது. மேக்ஸ்ல 100க்கு 100 வாங்கி காட்டினார்ல. சூப்பர். அப்போ ராமகிருஷ்ணர் ஐயா என்ன சொன்னார் தெரியுமா? ராமகிருஷ்ணர் ஐயா அப்துல் கலாம் ஐயா பார்த்து அப்துல் கலாம் தான் நமக்கும் நம்ம பள்ளிக்கும் பெருமைன்னு சொல்லிட்டார்ல. சொல்லிட்டாரா? 100க்கு 100 சொன்னதை எனக்கு ஒண்ணு ஞாபகம் வருது. நம்ம ஸ்கூல்ல 100க்கு 100 எடுத்தா பாராட்டு மட்டும் இல்ல, ஒரு சப்ஜெக்ட்டுக்கு 1000 ரூபாய் கொடுப்பாங்க. 5 சப்ஜெக்ட்டுக்கு 5000 ரூபாய். காசு, பணம், தொட்டு, மணி சொல்லாதீங்கடா, அப்புறம் பூமணி மிஸ் ஃபீஸ் கலெக்ட் வந்துட போறாங்க. மேக்ஸ் சொல்லுங்க. அப்துல் கலாம் ஐயா படிச்சுட்டு நியூஸ் பேப்பர் போடுற வேலையும் பார்த்தாரு. வாய்ப்புக்காக காத்திருக்காதே, உனக்கான வாய்ப்பை நீ ஏற்படுத்திக்கொள் என்று தனக்கான வாய்ப்பை அவரே ஏற்படுத்திக் கொண்டார். என்னுயிர் தங்களே, நீங்கள் என்று சிங்களே, தங்களே, நீங்கள் என்று சிங்களே, படித்தால் உலகம் உன்னை மதிக்கும்.
என்னுடைய தங்கங்களே நீங்கள் என்னென்று சிங்கங்களே. இவ்வாறு படிமேல் ஆறுகொண்ட நம்ம கலாமையா ஐயா. திருச்சியில போய் பிசிக்ஸ் பாடம் படிச்சு பட்டை வாங்கினார். எம்ஐடில விண்வெளி பொறியியல் பாடம் படிச்சு பட்டை வாங்கினார். சாதனைகள் புரிஞ்சார். என்ன சாதனை? அக்னியோன் பிளானுக்கு விசிட்டார். ரோகிணி சேட்டலைட் எவர் துணி நின்றார். பிரதமரோட அறிவியல் ஆலோசகரா நின்றார். பொக்ரான் அணுகுண்டு சோதனையில முக்கிய பங்கு வகித்தார். ஏவுகணை நாயகன் சரி குண்டு போறதா ஒரு சாதனையா? நீ தீபாவளிக்கு அணுகுண்டு போடல. இது அந்த அணுகுண்டு கிடையாது. இது அந்த அந்த அணுகுண்டு சோதனை. சும்மா அதிரும்ல. ஜப்பான்ல ஹிரோஷிமா நாகசாகி அணுவினை பார்த்து 5 முடிவுக்கு வந்தது. என்ன முடிவு? நிலத்துக்கு மேல ஆகாயத்துல தண்ணீர்ல வெடிகுண்டு சோதனை நடத்தக்கூட முடிவு வந்தாச்சு. ஒரு அடியில 2 அடியில 200 அடி பள்ளம் தோண்டி இரவோடு இரவா அந்த அணுகுண்டு சோதனை நடத்தி காமிச்சாரு நம்ம ஐயா. உலகமே அதிர்ந்து போச்சுல. நம் தேசிய கொடியும் அசைந்து சொன்னது கலாம் சலாம் கலாம் சலாம். தேச மக்கள் எழுந்து சொன்னது கலாம் சலாம் கலாம் சலாம். கல்லும் முள்ளும் பொல்லும் சொன்னது கலாம் சலாம் கலாம் சலாம். காலம் கடந்து காலம் சொன்னது கலாம் சலாம் கலாம் சலாம். எல்லா நாடும் இந்தியாவை திரும்பி பார்த்துச்சுல்ல. பார்த்துச்சுல. ஒரு நாள் நிச்சயம் முடியும். அது உன்னால் மட்டுமே முடியும். நிறுத்தி காட்டினார்ல. காட்டினார்ல. அப்துல் கலாம் வாழ்க்கையில் நடந்த ஒரு சாதனை இப்ப சொல்ல போறேன். அவர் வாழ்க்கையே சாதனைதான். அதுல முக்கியமான ஒரு சாதனை இப்ப சொல்ல போறேன். சொல்லுங்க. அப்துல் கலாமோட கார் டிரைவர் பேரு கதிரேசன். நல்ல பேர். அவர் கார் ஓட்டத்தை நேரம் தவிர புத்தகத்தையே படிச்சிட்டு இருப்பாரு. அப்ப ஒரு புத்தகம் முடிஞ்சு சொல்லு. அப்ப புத்தகத்துல புழு இருக்குமா? புத்தகத்துலலாம் புழு இருக்காது. புத்தகத்துல இருந்து கண்ணெடுக்காம படிக்கிறது தான் புத்தக புழுன்னு சொல்றாங்க. அப்படி இதனை கவனித்த நம்ம கலாமையா என்ன செஞ்சா தெரியுமா? என்ன செஞ்சாரு? 10th படிச்சிருந்தவரை +2 படிக்க வச்சு, டிகிரி படிக்க வச்சு, எம்ஃபில் படிக்க வச்சு, டாக்டர் மட்டும் வாங்க சொன்ன நம்ம ஐயா. மதுரையில மேலூர்ல பேராசிரியர் வேலை செய்கிறார்ல, அந்த அளவுக்கு நம்ம ஐயா உயர்த்திட்டார்ல. அப்ப நானும் கதிரேசன் பேரை மாத்திக்கிடவா? பேரமதுனா போகாது. படிக்கணும். படி 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 படி. காலையும் படி மாலையும் படி இரவு படி விழுத்து படி 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 படி. இந்தியாவோட கடை கோடியில பிறந்தாலும் இந்தியாவோட முதல் குடிமகன் ஆனார்ல. சொல்லுங்க. ஒரு ஸ்டூடண்ட் செஞ்சு ஒரு क्वेश्चन கேட்டானா. என்ன क्वेश्चन? ஐயா நீங்க கனவு காணுங்க ஆனா கனவு கண்ண முன்னா வீட்ல இருக்க பிரச்சனையே கனவு வருதுன்னு கேட்டானா. அதுக்கு அப்துல் கலாம் என்ன சொன்னா தெரியுமா? என்ன சொன்னாரு? ஒரு கதையே சொல்லிட்டாரு. என்ன கதை? காட்டுல ஒரு நாள் அட்டமலை வந்துட்டு இருந்துச்சு. ஐ ஜாலி மழை பெஞ்சா ஸ்கூல் லீவு தானே. உனக்கு ஜாலி. அவங்க அம்மா அப்பா உனக்கு சாப்பாடு போட்டுருவாங்க. அந்த பறவைகளுக்கு யாருப்பா சாப்பாடு போட்டுவா? நீ போட்டுவா. உன்ன மாதிரி பறவைகள் சோம்பேறிலாம் கிடையாது. அதோட இறைய அதே தேடி சாப்பிட்டுக்கோ. ஓ அப்படியா? பறவைகள் எல்லாம் மலைக்கு பயந்து கூட்டுக்குள்ள ஒளிஞ்சிட்டு இருந்துச்சான். அம்மா கழுகு மட்டும் பயராம மேல பறந்து போயிட்டே இருந்துச்சான். அப்ப ட்ரோபோஸ்பியர் தண்ணி மேல போயிடுச்சா? சோசியல் நல்லா படிச்சிருக்க போல. மணி மிஸ் உங்க பேரை காப்பாத்திட்டான். அதுக்கு மேல மழை கிடையாது இடியும் கிடையாதுல. ஆமா. அதனால கழுகு அதோட இறைய நிம்மதியே தேடி சாப்பிட்டு போச்சோம். அதே மாதிரிதான் நம்ம வாழ்க்கையில என்ன பிரச்சனை வந்தாலும் அதை தூக்கி தூர வச்சுட்டு நம்ம லட்சியம் நோக்கி போனா அத்துல மேல பயணம் சொன்னாராம். ஒரு முட்டாள் தன்னை முட்டாள் என்று எண்ணும் பொழுது அவன் புத்திசாலி ஆயிட்டான். ஒரு புத்திசாலி தன்னை புத்திசாலி என்று பெருமை கொள்ளும் பொழுது அவன் முட்டாள் ஆயிட்டான். இந்த கவிதை நமக்கா அவங்களுக்கா? நம்ம எல்லாருக்கும் தான். அப்துல் கலாம் கண்ட கனவு பழிக்கணும். வருங்காலத்திலே கண்மணிகள் உங்க வாழ்க்கை ஜெயிக்கணும். அப்துல் கலாம் கண்ட கனவு பழிக்கணும். வருங்காலத்திலே கண்மணிகள் உங்க வாழ்க்கை ஜெயிக்கணும். அன்பினால் எதையும் சாதிக்கணும். ஆசிரியர் அறிவுரைப்படி நடக்கணும். ஈன்றவர் பேரை பெருமை படுத்தணும். ஊழலில்லா நாட்டை உருவாக்கணும். அப்துல் கலாம் கண்ட கனவு பலிக்கணும். வருங்காலத்திலே கண்மணிகள் உங்க வாழ்க்கை ஜெயிக்கணும்.